ஒரு பொருள் இருக்கும்போது அந்த பொருளோட அருமை தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? எஸ்டர்டே ஐ லாஸ்ட் மை ஒன் ஸ்லிப்பர். நான் அந்த ஸ்லிப்பர் வாங்கினதுலேருந்து நேத்து வரைக்குமே நான் அந்த ஸ்லிப்பர் குறை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எனக்கு இது பிடிக்கல, இந்த கலர் பிடிக்கல, சைஸ் பத்தல அப்படி இப்படின்னு சொல்லி அத குறை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனா இத்தன நாள் அது என்னோட கால ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. சடனா மார்னிங் நான் எந்திரிச்சு பார்க்குறப்போ என்னோட ஒரு கால் ஸ்லிப்பர காணோம். நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு, சரி ஓகே தொலைஞ்சு போச்சு. நம்ம மார்னிங் வேற புது ஸ்லிப்பர் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் மார்னிங் காலேஜ் போயிட்டேன் வெறுங்காலோட நடந்து. ஆஃப்டர்நூன் நடந்து வரும்போது அந்த ஹீட்டு செம்ம சூடு. என்னால அத தாங்கிக்கவே முடியல. எங்கடா நிழல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓடி போய் அங்க போய் நின்னுட்டேன். அப்பதான் தோணுச்சு, இந்த 1 இயர்ல அந்த ஸ்லிப்பர் ஒரு தடவ கூட எனக்கு இந்த சூட்ட என் காலுக்கு ஏத்துனதே இல்லல. எவ்ளோ நல்லா என் கால பார்த்துட்டு இருந்துச்சு. இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். மாரல் ஆஃப் த ஸ்டோரீஸ். நான் இந்த ஸ்டோரிய ஸ்லிப்பருக்காக மட்டும் சொல்லல. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு பெர்சன் நம்ம கூட இருக்கும்போது அவங்கள மதிக்க கத்துக்கோங்க. என்ன மாதிரி நீங்க குறை சொல்லி இருக்கும்போது அவங்கள ஹர்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அவங்க இல்லாதப்ப இப்போ நான் புலம்புறேன்ல, இதுதான் நெலைமை. நம்ம லைஃப்ல அப்படி ஒரு பெர்சன் இருந்திருப்பாங்க. அவங்க நம்மகிட்ட அன்பு காட்டும்போது நம்மள அத வேல்யூ பண்ணாம, எப்ப பார்த்தாலும் குறை மட்டுமே சொல்லி ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்போம். அவங்க இல்லாதப்ப தான் அவங்க நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருப்போம். அப்படி யாராவது உங்க லைஃப்ல இருந்தா, யாரு அவங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல அவங்க நேம் டைப் பண்ணி சாரின்னு சொல்லுங்க. மேபி அவங்க இந்த வீடியோவ பார்த்தா உங்ககிட்ட பேசலாம்ல.